டியூஸ்டே அன்னைக்கு ஷர்வின் குட்டிக்கு பிடிச்ச மாதிரியான லஞ்ச் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் லஞ்ச் மெனுனே சொல்லலாம். சிக்கன் கிரேவி, சிக்கன் போன்லெஸ் 65 அண்ட் ஜூஸ் கடைக்கு போனால் என்னப்பா குடிக்கிற அப்படின்னு கேட்டால் முதல்ல ஷர்வின் சொல்கிறது மேங்கோ மில்க் ஷேக். மேங்கோ சீசன் இல்லைன்னா வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து கேட்பாரு. ஸோ இன்றைக்கி மேங்கோ மில்க் ஷேக் வந்து பண்ணியிருக்கேன். அந்த மேங்கோ வந்து அக்கா வீட்டுக்கார் என்னுடைய மாமா எனக்காக வாங்கி கொடுத்தது. அதெல்லாம் லாங் வீடியோவில் வரும். ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் லாங் வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். சிக்கன் 65 ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா போன்லெஸ் தான். பட் கிரேவியில் வந்துட்டு போனோட இருந்தால் ஸ்கூலில் சாப்பிட்றது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு போன் இல்லாத பீசஸாக கிரேவியில் போட்டு பிசைஞ்சு நான் வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் இந்த வாட்டி பிளெயின் கேக் வந்து கெஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது இருந்துச்சு. ஸோ காலி பண்ணிடணுமே நான் அதை தான் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி மேங்கோ மில்க் ஷேக். இதுதான் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு. ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். மில்க் ஷேக் ஜூஸ்லாம் போடும்போது நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டிங்கன்னா 10 மணிக்குள்ளே அந்த ஐஸ் க்யூப் வந்து உருகிடும், கெட்டு போகாமல் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மில்க் ஷேக் இன்றைக்கி கொடுக்க போகிறேன்னா ஷர்வின்க்கு ஒரே குஷி, முகம்லாம் ஒரு சிரிப்பு தான். சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. பீஸ்ஃபுல் மார்னிங்க்கும் ஹரிபரி மார்னிங்க்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல் மார்னிங்னா கொஞ்சம் எனக்கு இடையில வந்து உட்காந்து டீ குடிக்க டைம் கிடைக்கும். அடுத்து ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அதுதான் எனக்கு பீஸ்ஃபுல் மார்னிங். இது ரெண்டுமே இல்லாமல் ஹரிபரின்னு ஷர்வின் குட்டியை கிளப்பி விட்டேன்னா அதுதான் எனக்கு ஹரிபரி மார்னிங். பட் எல்லா வேலையும் நான் கண்டிப்பாக மார்னிங்கே முடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஹரிபரி மார்னிங்னு சொல்லலாம். ஏன்னா டீ நான் அப்புறமா ஷர்வின் போனதுக்கப்புறம் தனியாக தான் குடித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக தான் சாப்பிட்டோம். ஷர்வின் குட்டி தனியாக தான் சாப்பிட்டு கிளம்புனார். அதனால இது ஹரிபரி மார்னிங்னு தான் சொல்லுவேன். ஒரு 7 துணியும் காய வச்சாச்சு. அடுத்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் அஜிட்ரானிக் வாஷிங் மிஷின் தான் 12 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குது. வாஷிங் மிஷினில் இன்னொரு 7 துணியும் போட்டாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்தது. அது வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் தலைக்கு வச்சுக்கலான்னு அதையும் வச்சாச்சு. காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்பாவும் குளிச்சுட்டு ரெடியாக வந்துட்டார். சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டார். சரி சாப்பிட்றலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் தான். நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு பச்சரிசியில் உட்கார வைப்போம்ல, அதை எடுத்து சேர்த்து வச்சுட்டே வருவேன். ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு நாளைக்கு வந்து பொங்கல் செஞ்சுருவேன். இன்றைக்கி மிளகுலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டி போட்டு செஞ்சதுனால செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மீலாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கும் வந்து மில்க் ஷேக், மேங்கோ மில்க் ஷேக் நல்லா ஐஸ் க்யூப்லாம் போட்டு சூப்பராக தயாராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 10-11 மணி போல் குடிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. வந்து ஷர்வின் குட்டியாக ஸ்கூலுக்கு போய் கீழே பஸ்ஸில் ஏற்றி விட்டார் இல்லையா, அப்படி வரும்பொழுது சில பொருள் வாங்கிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடித்த சுடுசுட சாதம் அண்ட் இந்த சிக்கன் கிரேவி தான். நைட்டுக்கும் சிக்கன் கிரேவி அண்ட் சப்பாத்தி தான். ஸோ மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி அண்ட் 65, நைட்டுக்கு சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி. நல்ல ஒரு காம்பினேஷன் தான். கடைக்கு போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பாதாம் பிசனும் பிஸ்கெட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்னோட பூஜா வீடியோஸில் என்ன சாம்பிராணி யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குட்டியாக கம்ப்ரெஸ்டு சாம்பிராணி வந்து சுகந்திலையும், மங்கள்தீப்பில் வந்து கப் சாம்பிராணி இருக்கும். அதுலேயே சாம்பிராணி தூளும் இருக்கும், தனியாக போட தேவையில்ல.